தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாக இறைவனின் நண்பன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானோட நட்புறவும் இந்த தேரனை சிறப்பிக்கின்ற உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்தமை போற்றி புகழ்கின்றன. இன்னும் நாங்கள் திருமகனின் புனிதராகிய புனித மனத்தந்தோனியார் வழியாக எங்கள் புகழத்திலே நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்று இந்த தேர்ப்பணிகளுக்கு நினைவுபடுத்தி என்றும் நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஜெபிப்புமாக. ஆண்டவரே, உம்முடைய புனிதரான புனித மனத்தந்தோனியாருடைய திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை நிறைவாக ஆசீர்வதியும். இந்த தேரானது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றி செயல்படுவதாக, உமது உண்மை நொலி வீசுவதாக. இந்த தேர் பவனியிலே பக்தியோடு பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் புனிதருடைய பரிந்துரையும் உமது அருளாசிரியர் நிரம்ப கிடைக்கும்படியாக நீரே அருள் புரிவீராக. தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே. பிறந்தார். போந்தி பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திற்கு இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையும் வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பினால் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பினால் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. மகிழ்வின் மறையுண்மைகள். மகிழ்வின் மறையுண்மை முதலாவது. கபிரியேல் வானதூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக. முது ஆட்சி வருக. முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முன்னுரை. இஸ்ரேலின் முதல் அரசர் சவுல். ஆனால் இறைவர் அவரை நிராகரிக்கிறார். ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்து அவரது விருப்பத்தின்படி ஆட்சி செய்ய வேண்டிய அவரது பிரதிநிதியான சவுல் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் தமது குரலுக்கு கீழ்ப்படிந்து தமது விருப்பத்தின்படி நடந்ததால் ஆண்டவர் சவுலை புறக்கணிக்கிறார். எனவே நாம் இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்வதுதான் ஆண்டவருக்கு உண்மையிலே மகிழ்ச்சி தருவது. இயேசுவின் வார்த்தையினை கேட்டு அதன் பின் தமது வாழ்வை மாற்றி இயேசுவுக்கும் பிறருக்கும் உகந்தவராக வாழ வேண்டும். நிலைவாழ்வை பெற வேண்டும்.
இதற்கான இறை வரங்களை வழங்க வேண்டுமென்று இத்திருப்பலியில் உருக்கமாக வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான வனத்தந்தனியர் பக்தர்களே, இன்றைய திருப்பலியானது சூசை உபகரமேரி செல்வராஜ் புஷ்பத்ரேசா இவருடைய ஆன்மலை பற்றிக்காகும். ஆரோக்கிய ரெஜின் உடல்நலம் பெற்றதற்கு நன்றி ஆகும். மதலின் வயிற்று வலி சுகமடைந்ததற்கு, அந்தோனி அம்மையின் மூட்டு வலி குணமடைந்ததற்கு இறைவனுக்கு நன்றி ஆகும். ஆரோக்கியசாமி புஷ்பா சௌரியப்பன் செல்வகுமார் ஜெயக்குமார் இவருடைய ஆன்மலை பற்றிக்காகும். ஆரோக்கியசாமி உத்திரியநாதன் பெஞ்சமின் பத்திநாதன் இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகும். ஆரோக்கியசாமி ராணி சூர்யா எவலின் இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகும்.
PM ரெமி என்வின் குமார் பிறந்த நாளுக்கு நன்றியாகும். PM ஜெரால்ட் இமானுவேல் ஜான் CM அலி குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவன் அவர்களுக்கு சமாதானத்தை அளிக்கவும் ஒற்றுமையை அளிக்கவும் உடல் உள்ளம் சுமந்ததற்காகவும் குழந்தைகளின் ஆரோக்கிய நலனுக்காகவும் படிப்பிற்காகவும் அந்தோனிசாமி மணிராஜ் அல்போன்சா மரிய குழந்தை இவருடைய ஆண்மொழி பாற்றிக்காகவும் ஆண்டனி அஜிந்தாவின் 10வது பிறந்த நாளுக்கு இறைவனுக்கு நன்றியாகும். கிருஷ்ணமூர்த்தி என்ற ஷில்பா இவருடைய ஆண்மொழி பாற்றிக்காகவும் யாரும் நேர ஆத்த மக்களுக்காகவும் அன்னம்மாள் பிரான்சிஸ் இவருடைய குழந்தைக்கு கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகும். தீமா இன்ஜினியரின் சிறப்பாக நல்ல முறையில் படித்து முடிப்பதற்கு இறைவனுக்கு ஆகவும் மாசின் நல்ல வேலை பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகும். வரன் கிடைக்க வேண்டியும் எலிசபெத் உடல் நலத்திற்காகவும் தீமைகள் விலகவும் அந்த்வான் ராஜ்குமார் கிடைத்ததற்கு அனைத்து நன்மைகளுக்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் லூர்துநாதன் கிரேசி விண்ணரசு சாரா கேத்ரின் ஃபெட்ரிக் இந்த குடும்பத்து கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனுக்கு நன்றியாகும். ஆண்டனி ராஜ் மாலத்து சமன் சுமேரி சகாய மேரி சாரா டேனியல் மேத்யூ இவருடைய குடும்ப நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இவருடைய உடல் நலத்திற்காகவும் லாசர் அருள்ராஜ் அந்துவான் லூர்து மேரி இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் சிறிய தேர் உபயம் செய்கின்ற பெரிய நாயகி மாதா அன்பிய குடும்பத்திற்கு அவருடைய கருத்துக்களுக்காகவும் மேலும் இந்த திருப்பலியானது சிறப்பிக்கின்ற புனித அன்னை திரேசா அன்பியம் பெரிய நாயக மாதா அன்பியம் இவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இவர்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இன்று சிறிய தேர் உபயம் செய்கின்ற அந்தோனி ராஜ் மாலதி பிள்ளைகள் டேனியல் சாரா இவருடைய குடும்பத்தினருக்காகவும் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் பூ உபயம் செய்கின்ற வர்கிஸ் டேசி பாஸ்கர் பெனதத் மேரி மரிய தெரேசா செபஸ்டின் கிறிஸ்துராஜ் பேட்ரிக் சிவசங்கர் எட்வர்ட் தர்மராஜ் லாரன்ஸ் ராணி லாபர்ட் பெர்சில்லா இவருடைய கருத்துக்களுக்காகவும் இவருடைய உடனத்திற்காகவும் மேலும் இந்த திருப்பலியானது தலைமையேற்று நடத்த வந்திருக்கின்ற நம்முடைய பாசமிகு அனைத்து அருள் தந்தருடைய கருத்துக்களுக்காகவும் இவருடைய பணி சிறக்கவும் இவருடைய உடனத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. வாருங்கள், ஆண்டவர் திருமுன் முழந்தாளிடுவோம், அவரை தொழுவோம், ஏனெனில் அவரை நம்மை உருவாக்கியவர். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், நம்முடைய கடவுள் தந்தையும் தாயுமாக இருப்பதை நாம் அறிகிறோம். குறிப்பாக ஒரு குடும்பத்தில் எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை அரவணைத்து அன்பு செய்து தியாகம் செய்து வளர்ப்பதை போன்று நம்முடைய கடவுள் நம்மை தொடர்ந்து அன்பு செய்து தியாகம் செய்து உறவில் வளர்க்கிற கடவுளாக இருப்பதை இந்த கத்தோலிக்க திருச்சபை தொடர்ந்து நமக்கு வலியுறுத்துகிற நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த அண்ணனாக அன்னை மரியாள் அவர்களும் குறிப்பாக மற்ற புனிதர்கள் அனைவரும் சிறப்பாக இந்த ஆலயம் புனித வனத்து அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள நிலையில் நாம் அனைவரும் அவரது பாதுகாவலில் இருக்கிறோம். குறிப்பாக எப்படி குடும்பங்களில் மூத்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை சிறு குழந்தைகளை தொடர்ந்து கண்காணித்து அன்பு செய்து அவர்களுக்கு தேவையானதை செய்து உதவி செய்வதை போன்று நம்முடைய புனிதர் அவர்களும் இந்த பகுதியில் வாழக்கூடிய நம் அனைவருக்காக பரிந்து பேசக்கூடிய மகத்தான பணியை செய்து வருவதை நாம் அறிவோம். எனவே குடும்பத்தில் எப்படி மூத்த அண்ணன் அக்கா போன்றவர்கள் சிறுவர் அவர்களை விட வயதில் குறைந்த குடும்ப உறுப்பினர்களை தொடர்ந்து அன்பு செய்து தியாகம் செய்து அவர்கள் வாழ்விற்கு வழிகாட்டுவதை போன்று நம்முடைய புனிதர் அனைவரும் புனிதர் அவர்களும் நமக்காக பரிந்து பேசுகிற நிலையில் குடும்ப உணர்வோடு அந்த திருப்பலியில் பங்கு பெற்று நம்முடைய குடும்பங்களையும் சிறப்பாக இப்பகுதியில் வாழக்கூடிய அனைவருடைய உள்ளத்து விருப்பங்களையும் திட்டங்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் நாம் பக்தியுடன் ஜெபிப்போம். அருளை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியேன் சொல்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மகாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்து தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருள் புரிந்தீரே. நாங்கள் எங்களையே மறுத்து உம்மையே அனைத்திற்கும் மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரும் ஒன்றிப்பில் நிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார், அவரும் சாமுவேலை ஈன்றெடுத்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனம் 9-20 முடிய. அந்நாள்களில் சீலேவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுந்து புலம்பி
ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தை தருவினானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அண்ணா தாம் உள்ளத்தினுள் பேசி கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கின்றேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசி கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மன நிறைவோடு செல், இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அண்ணா, உம் அடியாள் உம் கண் முன்னே அருள் பெறுவளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபாட்டு விட்டு திரும்பிச் சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதுளரை பாடல் பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பகிர்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். பல்லவி. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றனர். தடுமாடினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தர் ஆகியுள்ளனர். மல்லடி எழுவாரை பெற்றெடுத்துள்ளார். பல புதல்வரை பெற்றெடுத்தவளோ தனியால் ஆகின்றாள். பல்லவி.
ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார், பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. புழுதியின்றி அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையின்றி வரி வரித்தோரை தூக்கிவிடுகின்றார், உயிர் குடியினோரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 18 முதல் 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில்
மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எங்கே போனாலும் அப்படிதான் கேட்கணும்னு நினைப்பேன். எங்கே போனாலும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, அப்புறம் சந்தோஷமா இருக்கீங்களா, அப்படிதான் கேட்கணும்னு நினைப்பேன். இங்கே வரும்போது கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டு விடக்கூடாது. சும்மாவே கோவிந்தசாலை மக்கள் நல்லா தான் இருப்பீங்க, உண்மைதானே? சும்மாவே நல்லா தான் இருப்பீங்க. திருவிழா வேற, அதுவும் இந்த வருஷம் 50வது வருஷம் வேற. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் ஆரோன் ஃபாதர் வேற இருக்கிறாரு. அப்புறம் நாளைக்கு பிஷப் எல்லாம் வராங்க. நல்லா இருக்குன்னு கேட்கவா முடியும்? சரி, அதெல்லாம் அந்த கேள்வி வேண்டாம் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். எனக்கு ஒரே ஆவலாக இருந்தது, கோவிந்தசாலைக்கு போக வேண்டும், எப்படி அந்த ஆலயத்தை ஜோடனை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று ஒரே ஆவல். ஏன்னா 50வது வருஷம் இல்லைங்களா? வந்த உடனே செத்துட்டோட நீங்கள் எல்லாம் தப்பாக எடுத்துக்க கூடாது. செத்துட்டா மோட்சத்துக்கு போவாங்க இல்லைங்களா? அந்த மோட்சத்துக்கு போன ஒரு ஃபீல் இங்கே இருக்கு. ஒரே ஜொலிப்பா இருக்கு. ஆலயத்துக்கு வெளியாக இருந்தாலும் சரி, அது உள்ளேயும் சரி, எத்தனை ஒரு ஜோடனைகள் ஜொலிக்குது. ஆனால் ஒரு சின்ன ஒரு டவுட் எனக்கு, இந்த ஜொலிப்பு எங்கிருந்து வருகிறது எனக்கு தெரியவில்லை. எல்லாம் உங்க முகத்தில் இருந்து அந்த ஜொலிப்பு வருகிறதா, அல்லது இந்த மின் அலங்கார விளக்குகளிலிருந்து அந்த ஜொலிப்பு வருகிறதா என்று தெரியவில்லை. ஒரு ஜொலித்து கொண்டே இருக்கிறது. இப்போ பாருங்க, நான் சொன்னது கரெக்ட் இல்லை, மோட்சத்தில் இருக்கிற ஃபீலு ரைட் இல்லைங்களா? அப்புறம் வேற மோட்சத்துலலாம் வானத்துலாம் பாடிக்கிட்டே இருப்பாங்களாம், நல்லா அழகா இதமா பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போ பாட்டு கிளாஸ் வேற அப்புறம் வேற பயங்கரமா இருக்கு இல்லைங்களா? மோட்சத்தில் இருக்கிற ஃபீல் தான் எனக்கு. இப்போ சொல்லுங்க, நான் சந்தோஷமா வேற இருக்கிறேன். இப்போ சொல்லுங்க, முடிய சொல்லிட்டேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கிறோம் இல்லைங்களா? தாஸ் அண்ணன், ஜான்பால் அண்ணன், ஜீவா ஃபாதரு, இப்போ நான் 4 பேர் இருக்குங்களா? எங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. போன வருஷம் திருவிழாவில் பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கள் 4 பேரையும் இன்றைய நாளில் இணைத்திருக்கின்றார் ஆரோன் ஃபாதர். அதில் உள்ளுக்குள்ள ஒரு சாதாரண மகிழ்ச்சி இல்லை, பெருமகிழ்ச்சி. ஸோ நான் ஒரு குதூகலமா சந்தோஷமா இருக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்களாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு குதூகலமா இருக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்களேன், சந்தோஷமா இருக்கிறேன். இப்படி சொன்னா எப்படி? சத்தமா சொல்லுங்களேன். ஆரோன் ஃபாதர் பயங்கரம். இப்போ இது மாதிரி நான் பாராட்டிட்டு போயிடுறேன்னா, ஒருத்தர் உடனே ஃபோன் அடிக்கிறார். யாரா ஒருத்தர் பங்குலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபாதர் நீங்கள் மட்டும் வரீங்க, ஏதாவது சொல்லிட்டு போயிடுறீங்க, கண்ணு போட்டு போயிடுறீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஜுரம் வருது, சளி பிடிச்சிது, நீங்கள் சொல்லிட்டு போனீங்க. ஒரு 2-3 நாளில் பார்த்தா பெரிய ஃபாதருக்கு உடம்பு சரியில்லை, சின்ன ஃபாதருக்கு உடம்பு சரியில்லை. அதில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு சந்தோஷம். பெரிய சாமியார் மேலேயும் சின்ன சாமியார் மேலேயும் மக்களுக்கு எவ்வளவு ஒரு அக்கறை. நல்லா இருக்கணும், நல்லா செய்கிறாங்க சாமியாருங்க, இன்னும் நல்லா செய்வதற்கு இறைவன் அவர்களுக்கு அருள் தரணும் அப்படின்னு இப்போ அந்த அளவுக்கு அக்கறையோடு இருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோடு உங்கள் எல்லோருக்கும் இந்த இறைவனுடைய ஆசீர்வாதங்கள், இந்த புனிதருடைய பரிந்துரையோடு உங்களுக்கு என்றும் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு என்ன கொண்டாடுறோம்? பொங்கல் கொண்டாடுறோம். முதல்ல நீங்கள் என்ன சொல்லணும்னா திருவிழா கொண்டாடுறோம். இன்னைக்கு கடைசி நாள் தான் சொல்லணும். எப்பயுமே சாப்பாட்டிலே இருக்கிறது இல்லை, பொங்கல் தான் கொண்டாடுறோம். அதான் நான் அந்த ஆன்சர் தான் எனக்கு வரணும்னு நினச்சேன். சரி, பொங்கல் வழக்கமாக வந்தால் ஏதாவது சொல்லணும் மக்களுக்கு. அது ஒரு எனக்கு ஒரு நோய். அது வந்துட்டா ஏதாவது மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தானாகவே ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போ எங்கள் பங்கில் பொங்கல் ரெடி பண்ணுறாங்க. பசங்க அதை பிள்ளைகள் எல்லாம் பொங்கல் செய்வா. அது அங்கே இருப்பாங்க, அம்மா அங்கே மரியன்சனி அம்மா அங்கே பிள்ளைங்கள்லாம்.
இப்போ பசங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன சொன்னி கொடி கட்டு வேற ஏதாவது பண்ண அப்படி அங்கேருந்து வந்தான். ஃபாதர் பொங்கல் சின்ன கல் போடணுமா பெரிய கல் போடணுமா? அந்த பானை அங்கே சமைக்கிறாங்கல்ல அங்கே பண்ணும் ஃபாதர், சின்ன கல் போடணும் டேய் உன்னை எங்கே விட்டேன், நீ அங்கே போவாத. பொங்கலில் வந்து சின்ன கல் போடணுமா பெரிய கல்லுமா? நீ அங்கே போவாத, இங்கே போ. இல்லை ஃபாதர் போடணும், அங்கே கேட்டாங்க அப்படின்னு. ஏன்டா அப்படி? நீ பொங்கலில் யாராவது கல் போடுவாங்களா, சர்க்கரை போடுவாங்கல்ல, வேற ஏதாவது போடுவாங்க, ஏன் கல்? இல்லை ஃபாதர் பானை வச்சுக்கிறாங்கல்ல அதுக்கு முன்னாடி எழுதணும், சாக் பீஸில் எழுதி அப்புறம் அது மேலே அவங்க கோலம் போடணும், சின்ன கல் போடுவாங்க பெரிய கல் போடுவாங்க. நான் என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு டவுட், எந்த கல் போடணும்னு தெரில. சரி அவனை வச்சுக்கிட்டே கூகுளில் தேட முடியுமா, நெட்டில் தேட முடியுமா? சரி இப்போ பெரிய ஃபாதரை கேட்டுவா, நான் அதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு எடுத்து பார்த்தா அப்புறம் ஓகே பெரிய கல். சும்மா கோவிந்த சாலை மக்கள்லாம் சும்மாவா, சின்ன கல் தான் போடணும். வீட்டுக்காரங்கெல்லாம் பின்னாடி உட்காந்து இருக்கிறீங்க, சாப்பிடும் போது பார்த்து சாப்பிடுங்க, சின்ன கல்லெல்லாம் போட்டு பொங்கலுக்கு அப்போ சின்ன கல் போடணும். சரி இந்த இது வந்தோடனே ஓகே நல்லது. இப்போ ஏதாவது வந்து ஜோக் சொல்லி ஆகணுமே, மக்களுக்கு கொஞ்சம் ஏதாவது மகிழ்ச்சி, திருவிழா சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஜோக் சொல்லணும். வழக்கமாக இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, ஸ்டேட்டஸில் போடுவார், அதை பார்த்து காப்பி அடிச்சிங்கன்னா சொல்லி பேர் வாங்கிக்குவேன். இன்னைக்கு போடவே இல்லை. நான் என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணி நண்பன்கிட்ட கேட்குறேன், நண்பா இது மாதிரி பொங்கல் நான் தான் பிரசங்க வைக்க போகிறேன், ஏதாவது தான் சொல்லலாம் அப்படின்னு. நான் பிரசங்கத்துக்கு பாயிண்டா? இல்லை ஜோக்கு. திட்டுறான். ஏன்டா பிரசங்க வைக்கும்போது மறைவுரைக்கு திருவிவிலியத்திலிருந்து ஏதாவது நீ கேட்டால் பரவாயில்ல, இல்லை வேற ஏதாவது கேட்டால் பரவாயில்ல, இந்த வேற ஏதாவது புனிதருடைய வாழ்க்கையை பற்றி ஜோக் கேட்குறியா, அதையா போய் சொல்லி இருக்கு போல. இல்லை நண்பா அது கொஞ்சம் அப்பப்போ சொல்லுனேன். அவருக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு வீட்டுக்காரர் இருந்தாரா, வீட்டுக்காரர் பொங்கலுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், வருத்தப்படுறாரு நண்பர்கிட்ட சொல்லி, காலையிலேருந்து நான் தேடிட்டு இருக்கிறேங்க ஷெல்ஃபு அப்புறம் வந்து பீரோ கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. என்ன தேடி இருப்பார்? அம்மாங்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன தேடி இருப்பார்? அக்கா தலையாட்டுறாங்க, சொல்லுங்க. வீட்டுக்காரர் சொல்றாரு, காலையிலேருந்து தேடிட்டுங்கிறேங்க கிடைக்கவே இல்லைங்க, எங்க தான் போச்சுன்னே தெரியலைங்க, ஷெல்ஃபெல்லாம் தேடிட்டேன், அலமாரியெல்லாம் தேடிட்டேன், ஒரு இடத்துலையுமே இல்லை. ரேஷன் கார்டை தேடிட்டு இருக்கிறாராம், 1000 ரூபாய் காசு இல்லை. அப்போ இது முடிஞ்சிட்ட ஜோக்கு, வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு. அப்புறம் இவங்க அந்த ஜோக் சொன்னார், பொங்கலுக்கும் இட்லி தோசைக்கும் என்ன வித்தியாசம்? நான் சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் பூசுவாதியில் இருப்பாங்களா, பெரியவங்களாக இருப்பாங்க. சரி பரவாயில்ல சொல்லித்தானே ஆகணும். பொங்கலுக்கும் இட்லி தோசைக்கு என்ன வித்தியாசம்? பொங்கலுக்கும் இட்லி தோசைக்கு என்ன வித்தியாசம்? அதை அடுத்த ஜோக்கில் வச்சுருக்கிறீங்க, முன்னாடியே சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது? பொங்கலுக்கும் இட்லி தோசைக்கு என்ன வித்தியாசம்? பரவாயில்ல நல்ல வேலை அவர் சொன்னார், பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க, இட்லி தோசைக்கு லீவ் விட மாட்டேன். ஓ தெரியுமா? சரி அமைதியாகவே இருங்க. அப்புறம் ஒரு கோலம்லாம் போட்டிருந்தாங்க, அதை வச்சு ஒன்று சொன்னார். கோலம் போட்டு மாடு வரைஞ்சி மாறி கட்டியிருந்தாங்க. சொன்னார், நான் போன வருஷமே சொல்லிட்டேன், இதை சொன்னால் கோவப்படுவாங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று சொன்னார், ஏன் கோலம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கிறாங்க? என்னம்மா கத்திட்டுல நீ கோலம் போட்டிருக்கிறியா? சரி, ஏன் கோலம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கிறாங்க அப்படின்னா, கோலம் போட்டுட்டு தண்ணி தெளிச்சா கோலம் அலைஞ்சிடும், அதான் இப்படி சொன்னாரு. சரி நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் விட்டுரு வேற ஏதாவது சொல்லு அப்படின்ன. இதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்ட்டு. சரி கடைசி இதோட முடிச்சுக்குவோம். ஃபாதர்ஸ் வந்து திட்டுவாங்க. அப்புறம் என்ன, தக்காளி இருக்குல்ல, தக்காளி அழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அறியக்கூடாதா? சரி, தக்காளி வந்து அழுகாமல் இருக்க அறிய, தக்காளி வந்து அழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வெங்காயம் அறியணும். தக்காளி அழுகாமல் இருக்கிறதுக்கு கிச்சு கிச்சு மூட்டணும். சிரிக்க இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும்.
இந்த சந்தோஷத்தை தான் இறைவன் நமக்கு தருகின்றார். இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் நமதாக்க, அது நம்முடனே இருக்க சிறப்பாக யாரை தந்திருக்கிறார்? புனித மனத்து சின்னப்பரை தந்திருக்கிறார். வந்த புதுசுல நான் சொன்ன மாத்தி சொல்லிட்டேன். வந்த புதுசுல நான் இங்க வந்தேன் இல்லைங்களா, வனத்து அந்தோணியார். அப்போ வந்து அந்த அம்மா சொன்னாங்க, அப்போ அதோட எனக்கு வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் நான். வனத்து அந்தோணியார் நம்முடைய பாதுகாவலர் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய மறைவுரை சிந்தனை தலைப்பு என்ன சொல்லுங்க? முனிதரின் சொல்றவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய். பத்திரிக்கையில் இருக்கிற, அதாவது அம்மா இங்க இருக்கிற ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, பத்திரிக்கை இருக்கிற எல்லாத்தையும் லைனா சொல்லிட்டு வராங்க. இன்னைக்கு வந்து என்ன நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் என்றால், புனிதருடைய பணிவாழ்வு. அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் வாழும்போது என்ன செய்தார்? அன்புக்குரியவர்களே, நம்முடைய புனிதரை எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு விஷயம்தான், அவர் தவம் இருந்தார், ஜெபித்தார், இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவ்வளவு தான், வேற ஒன்றுமல்ல. அவர் தனியாக காட்டிற்கு சென்றார், காட்டிற்கு சென்று அங்கு தவம் இருந்தார். எதற்காக தவம் இருந்தார் என்றால், இறைவனோடு என்றும் ஒன்றித்திருக்க வேண்டும் என்பதற்காக. ஜெபித்தார் எதற்காக என்றால், மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அவரை பார்க்க மக்கள் முயற்சி செய்வார்களாம், ஆனால் இவருக்கு என்ன என்றால், அவர்களிடமிருந்து தான் விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் உள்ளாக தனியாக சென்று அவர் செபித்து கொண்டு அதாவது தியானம் செய்து கொண்டு தான் இருப்பார். அதுதான் அவருடைய பணி. அன்புக்குரியவர்களே, அவருடைய பணி வாழ்வில் அவர் மிக கவனமாக இருக்கின்றார், அதை சரியாக செய்கின்றார். யாரும் இடையூறு செய்யக்கூடாது என்பதிலும் அவர் இன்னும் ஒரு கருத்தோடு இருக்கின்றார். அதே போல நம்முடைய வாழ்வை எடுத்துக்கொள்வோம். நாம் வாழ்கின்ற வாழ்வு, அதில் நாம் செய்கின்ற பணி, நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு அம்மாவுக்கு என்ன பணி இருக்கும்? குடும்பத்தை நன்றாக பார்த்துக் கொள்வது, குடும்பத்தினுடைய ஒளிவிளக்கு. ஒரு அம்மா என்பவர்கள் குடும்பத்தினுடைய ஒளிவிளக்கு. ஒரு குடும்பம் பிரகாசமா இருக்குன்னா, தந்தை என்பவரை விட, குடும்ப தலைவர் என்பதை விட தலைவிக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அவர் அந்த குடும்பத்தை நன்றாக கட்டி அதை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த பணியை அவர் செய்ய வேண்டும். கணவனை அன்பு செய்ய வேண்டும், பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும், பிள்ளைகளை நல்வழியில் நடத்த வேண்டும். அந்த பணியை செய்யணும். அப்ப தந்தை என்றால், தந்தை என்பவர் அவர்தான் குடும்பத்தினுடைய தலைவர். இவர்கள் பிரகாசம் என்றால் அவர்தான் எண்ணெய். அவர் இல்லாமல் அந்த ஒளிக்கே அங்க இடமில்லை. ஆக தந்தை என்பவர் எண்ணெயாக இருக்கின்றார். ஒரு மரத்தை ஒப்பிட்டால், ஒரு மரத்தோடு ஒப்பிட்டால் வேறாக இருக்கின்றார். ரெண்டுமே இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அங்க ஒளியும் இருக்காது, மரத்தினுடைய உயிரும் இருக்காது, எல்லாம் பட்டு போகிவிடும். ஆக தந்தை என்பவருடைய பொறுப்பு மிக மேலானது. அதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய கடமைகளை அவர் சரியாக செய்து குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். இறைவன் உங்களை எப்படி பார்க்கின்றார்? இப்ப நான் உங்களை சாதாரணமா ஓ அக்கா அண்ணன் அப்படின்னு பார்த்துருவேன். கடவுள் உங்களை எப்படி பார்க்கிறார் என்றால், சூசையப்பர். ஒரு தந்தையை பார்த்து சூசையப்பர், ஒரு தாயை பார்த்து அன்னை மரியா, அப்படித்தான் பார்க்கிறார். சும்மா உங்களுக்காக சொல்லல, அதுதான் உண்மை. நன்றாக உங்களுக்கு யாருக்கேனும் அதை யோசித்து பார்க்கணும், ஆராய வேண்டும் என்றால் ஆராய்ந்து பாருங்கள். எப்படி இறைவன் தன்னுடைய ஒரே மகனை அன்னை மரியா சூசையப்புறம் ஒப்படைத்தாரோ, நம்பிக்கை இருந்ததுங்க கடவுளுக்கு. இவங்க கிட்ட கொடுத்தா இவர் பாதுகாப்பார். ஒரு அரசனே கொல்வதற்கு தேடினாலும் இவர்கள் காப்பாற்றி விடுவார்கள், என்ன நேர்ந்தாலும் இவர்கள் அவரை சரியாக வளர்த்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருந்தது? கடவுளுக்கு இருந்தது. எனவே தான் அவர்களும் ஒப்படைத்தார். அதே போல கடவுள், அதாவது இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் இயேசுவுக்கு ஒப்பானவர்கள், உண்மைத்தான். அப்படி இல்லை என்றாலும் திருமுழுக்கினால் அந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். பாவம் கழுவப்படுகிறது என்றால் கொஞ்சம் கழுவுறாங்க, கொஞ்சம் அப்படி கிடையாது, முழுவதுமாக. அப்ப முழுவதுமாக பாவம் கழுவப்பட்டு விட்டது என்றால் நாம் யாருக்கு சமம்? இயேசுவுக்கு. அதுக்காக நம்ம கடவுள்னு சொல்லிட்டு யாரும் ஏறி மேல நின்றுடக்கூடாது, சரிங்களா? அப்ப இயேசுவுக்கு சமம். அப்ப அந்த இயேசுவாகிய இந்த பிள்ளைகள்
அப்போ பெற்றோரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஒரு சூசையப்பராக, நீங்கள் ஒரு அன்னை மரியாக அப்படி இருக்க வேண்டும். அதே போல் பிள்ளைகள் பெற்றோரை மதித்து வாழ வேண்டும். நீங்கள் என்ன போய் எதை கற்றுக்கிட்டாலும், இந்த உலகத்தில் எது உங்களுக்கு பெருசாக இருந்தாலும், இல்லை இந்த உலகத்தில் யாருடைய அன்பு உங்களுக்கு வியக்கத்தக்கதாக பெருமதிப்புக்குரியதாக இருந்தாலும் யாருடைய அன்புக்கு ஈடாகாது என்றால் பெற்றோருடைய அன்புக்கு ஈடாகாது, பெற்றோருடைய தியாகத்துக்கு ஈடாகாது, பெற்றோருடைய அவர்களுடைய அக்கறைக்கு ஈடாகாது. நீங்கள் யார்கிட்ட போய் என் ஃப்ரெண்டு என்ன பயங்கரமாக அன்பு செய்கிறான், என்ன பயங்கரமாக பார்த்துக்கிறான், எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்பா அம்மாவுடைய அன்புக்கு நிகர் எதுவும் வராது. அப்பா அம்மாவுடைய அக்கறைக்கு எதுவும் நிகர் வராது. ஆக பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்து வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்வு, இதுதான் நம்முடைய பணி. இதை சரியாக செய்ய வேண்டும். புனிதரை போல அவர் சரியாக செஞ்சார். இடையூறு வருமா என்றால் இடையூறு நிறைய வரும். அன்புக்குரியவர்களே, இடையூறு வந்தால்தான் நாம் யார் என்பதை நமக்கே தெரியும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்க, நம்ம யாரு நமக்கு தெரியாது, எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியாது, எந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு நமக்கு தெரியாது. அப்போ இடையூறு வருகின்ற போது, சோதனை வருகின்ற போது தான் நாம் யார் என்பது நமக்கு தெரியும், நம்முடைய உறுதித்தன்மை என்ன என்பது நமக்கு தெரியும். ஆகவே இடையூறு வருகின்ற போது, அது தந்தைக்கு வந்தாலும் சரி, தாய்க்கு வந்தாலும் சரி, பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்கு வந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் நான் இருக்கின்றேன், கண்டிப்பாக வரும் அப்படின்னு மனதில் நினைத்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் விலக்கிவிட்டு கடவுளுடைய பாதை அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியின் பாதையில் தொடர்ந்து நடங்கள். அப்படி முடியல ஃபாதர், கஷ்டமாக இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. அன்புக்குரியவர்களே, அதற்குத்தான் ஆலயம், அதற்குத்தான் இறைவன், அதற்குத்தான் அன்னை மரியா, சூசையப்பர், மற்ற புனிதர்கள். இன்னும் நம்முடைய ஆலயத்தோடு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அதற்குத்தான் நம்முடைய வனத்து அந்தோனியா. அவரிடம் சென்று ஒப்புக் கொடுப்போம், நிச்சயமாக பார்த்து கொள்வார்கள். நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற ஜெபம், நம்பிக்கையோடு கேட்கப்படுகின்ற வேண்டுதல் நிச்சயமாக கேட்கப்படும். அதற்காக பரிந்து பேசுவார்கள். அது உண்மை. அன்புக்குரியவர், சாதாரண சாமியார் நான், என்கிட்ட யாராவது உண்மையாக ஒரு விஷயம் கேட்கும்போது, இப்போ நானே கூட என்கிட்ட சில விஷயம் கேட்பாங்க. இப்போ பெத்தி செமினாருடைய பழைய பிரின்சிபல் ஃபாதரா ஜியோ ஃபாதர் இருக்கு, அவர்கிட்ட பேசியிருக்கிறேன், ஃபாதர் ஏதாவது பண்ண முடியுங்க அப்படின்ட்டு. இப்போ ஏதோ அண்ணன் இருக்கிறார், அவர்கிட்டையும் செக்ரட்டரியா இருக்கும்போது ஆனால் ஏதாவது பண்ண முடியுமா கேட்டிருக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு குருவாக எனக்கே ஒரு நல்ல விஷயத்திற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்ற போது புனிதர்களுக்கு இருக்காதா? தூயவே உள்ளமே கொண்ட புனிதர்களுக்கு இருக்காதா என்றால் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ஜெபங்களை, வேண்டுதலை, விண்ணப்பங்களை ஒப்படையுங்கள், அவர்கள் நிறைவேற்றுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, உங்களை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது, விண்ணகத்தில் இருக்கின்ற போன்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு தங்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய பணியை நலமாக செய்யுங்கள். அப்படி செய்யும்போது ஒவ்வொருத்தவங்களும் உங்களை பெருமையாக பார்ப்பாங்க. உங்கள் மனைவி உங்களை பெருமையாக பார்ப்பாங்க, உங்கள் கணவர் மனைவியை பெருமையாக பார்ப்பாங்க, பெற்றோர் பிள்ளைகளை பெருமையாக பார்ப்பாங்க, பிள்ளைங்க பெருமையாக பார்ப்பாங்க. அது வாயத்தை சொல்லலாம் கூட, அது தானாக நடந்துகிட்டே இருக்கும். எனவே எந்த ஒரு இடையூறு வந்தாலும் அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உங்களுடைய பணியை நலமாக செய்யுங்கள். இறைவன் இந்த 50ஆம் ஆண்டை சிறப்பாக, சீரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய புனிதர் வழியாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது நம்முடைய கடவுளிடம், நம்மை படைத்து நம்மை பராமரித்து வருகின்ற கடவுளிடம் நம்முடைய தேவைகளையும் உலக மக்கள் அனைவருடைய தேவைகளையும் இந்த நேரத்தில் நம்முடைய புனிதர் வழியாக நாம் எடுத்துரைத்து செபிப்போம். அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது இறை அன்பின் மாண்பை உணர்ந்து நீர் விட்டு சென்ற அன்பு பணியை சிறந்த முறையில் செயலாற்றவும், மக்களை திருப்பாதம் கொண்டு வருவார் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு மக்களை பாதம் சேர்த்திட அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் பொழிந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, இந்திய திருநாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டவர்களாக சாதி, மதம், இனம், மொழி, பண்பாடு, கலாச்சார
கலாச்சாரம் போன்றவற்றை கலைந்து மக்கள் அனைவரும் ஒரே நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு மக்களை நல்வழியில் நடத்தி செல்ல அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலன்கள் காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் இறைவா, உலக நாடுகளில் ஏற்படுகின்ற போர் வன்முறை முடிவுக்கு வரவும் மக்கள் அனைவரும் அமைதியுடன் சமாதானத்துடனும் வாழவும் பசி பட்டினி நீங்கவும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகள் கிடைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் இறைவா, இன்று இந்த நவநாள் திருப்பலியை நிறைவேற்றிடும் அருட்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும் அவருக்கு உடல் உயிர் ஆன்மநலம் தந்து காத்திடவும் மேலும் இத்தகு விழாக்களை சிறப்பிக்க கூடியிருக்கும் மக்களையும் இந்த பங்கையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் தரும் ஊற்றிய எம் இறைவா, இந்நாளை சிறப்பிக்கும் அன்னை தெரேசா அன்பியம் பெரிய நாயகி மாதா அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் மற்றும் அனைத்து மக்களின் கருத்துக்களுக்காகவும் எங்கள் பாதுகாவலரான புனித வனத்தாந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மௌனமாக தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். பிள்ளை அப்பத்தை கேட்டால் தந்தை கல்லை தருவாரோ, பிள்ளை மீனை கேட்டால் தந்தை பாம்பை தருவாரோ என்று கூறிய ஆண்டவரே, இதோ உலக தந்தையர்களே அந்த அளவிற்கு அன்போடு இருக்கிற போது, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற போது நீர் என்றும் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கு நீங்கள் ஆழ்ந்த விசுவாசத்தோடு எங்களுடைய தேவைகளை எங்களுடைய திருப்பாதத்தில் எடுத்துரைத்து செவித்திருக்கின்றோம். இவற்றையும் அது பரிவிறக்கத்தால் என்றும் பெற்று நாங்கள் இறை பராமரிப்பிலே வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 50வது ஆண்டு திருவிழாவிற்கு முன்பாக நாம் நம்மையே ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானது ஒன்று. எனவே ஒவ்வொரு அருள் சாதனம் என்பது நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டும். எனவே நம்முடைய பங்கு தந்தையை ஆலயத்திற்கு முன்பாக பாவ சங்கத்தினம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். எனவே தகுந்த ஆயுதத்தோடு நற்கருணையை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உன்னிலே
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதவன தந்தோணியாரின் வணக்க நாளில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகின்ற எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவா ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலகப் பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேரு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள ஒரு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பெரும் உதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சியங்களால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கையின் போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் மணிமுடியை அந்த புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவரும் உடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை முது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறு மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமே இரவு விருந்தை அருந்தை பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் அருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கிற நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரிடமே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறுகின்ற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவரது கணவர் ஆகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர்கள், எங்களது பாதுகாவலராகிய புனித வனத்து அந்தோனியார் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருள நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவருடன் ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைய எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லாம் நன்மைகளை வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பாதுகாவலர் தன்னுடைய பணிவாழ்வை சிறப்பாக செய்தது போன்று நாமும் நம்முடைய கடமைகளை சிறப்பாக செய்திட இறையாசை பெற்றிட வர வேண்டி நம் ஆண்டவரின் செஞ்சபத்தை பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய புனிதருக்கு தன்னுடைய பணி வாழ்வை செய்வதற்கு தேவையான ஆற்றலை கொடுத்த ஆண்டவர் இன்று நமக்கும் நம்முடைய பணியை ஆற்ற சக்தியை தருகின்றார். இவரின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் எனது ஆன்மா நலமடையும். உன்னை
சகோதர பாசத்தோடு வாழ்ந்து மறுஉலகமாகி விண்ணுலகில் நாங்கள் எல்லோரும் வந்து சேரும்படி எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். எங்கள் பாதுகாவலரான புனித வனத்து அந்தோணியாரே, எமது துன்ப வாழ்க்கையில் உமது பாதுகாவலை மன்றாடுகிறோம். எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்கள் குடும்பங்களையும் நிலங்களையும் வேலைகளையும் ஆசீர்வதியும். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் ஆபத்துக்குரிய வியாதிகளை எங்களிடமிருந்து நீக்கியருளும். எங்கள் ஆடு மாடுகளையும் காப்பாற்றியருளும். துன்பப்படுவதற்கு மேலான ஆதரவை அளிக்கும் புனித வனத்து அந்தோணியாரே, உம்மை தேடி வந்த எங்கள் மேல் இரக்கம் வைத்து நாங்கள் பாவத்தில் விழாதபடி எங்களை காப்பாற்றும். பகை, வர்மம், சண்டை, திருட்டு, குடிவெறி ஆகிய தீய குணங்களை எல்லாம் எங்களிடமிருந்து அகற்றியருளும். எங்கள் அசத்தனத்தை அகற்றி இனிமேல் திருவருட் சாதனங்களை அடிக்கடி தகுந்த விதமாய் பெற வேண்டிய ஆவலை எங்கள் இதயத்தில் எழுப்பியருளும். இறுதியாக நாங்கள் உலக சமாதானத்திற்காகவும் அனைத்துலக திருச்சபைக்காகவும் எங்கள் திருத்தந்தை ஆயர் பங்கு குருக்காகவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். நாங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிதலும் மரியாதை உள்ளவர்களாய் நடந்து நாங்கள் யாவரும் உம்மோடு கூட விண்ணுலகில் நீடுடி காலம் வாழ இறைவனை தயை புரியும்படி அவரிடம் மன்றாட உம்மை கெஞ்சி கேட்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே நமக்காக வந்து திருப்பலியை தலைமையேற்று நடத்திய அருள் தந்தை எல் ஆரோக்கியதாஸ் தற்போது தெற்குணத்திலே பங்கு தந்தையாக இருக்கிறார். முதல் பங்கு அவருக்கு. ஆனால் அதற்கு தேவையான அஸ்திவாரம்லாம் நல்லா கிடச்சிருக்கு. அவருக்கு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரத்தோடு தான் அங்கே போய் பங்கு சாமியாராக இருக்கார். நல்ல பேரோடு தன்னுடைய பங்கு பணியை ஆரம்பித்திருக்கின்றார். எனவே அருள் திரு எல் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம் அனைவர் பெயராலும் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். அன்பிய தலைவர் இப்போது வந்து பொன்னாட போத்திடலாம். தந்தை அவர்களுடைய பணி சிறக்க தொடர்ந்து வேண்டுவோம். இந்த துப்புள்குடி இந்த கத்தீட்ரல் பங்கோட உறவை விட்டுக்காமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நமது ஆசை தம்பி அருள் தந்தை ஏஜே அருள் புஷ்பராஜா நெய்வேலியிலே உதவு பங்கு தந்தையாக இருக்கிறார். இங்கே எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாரோ அதே மாதிரி ஆக்டிவாக இருக்கிற இடம் தான் நெய்வேலி பங்கு. பல கிளை பங்குகளோடு கூடிய இடம். அந்த இடத்திலும் சிறப்பாக பணியாற்றி நற்பெயரை வாங்கி கொண்டே இருக்கின்றார். எனவே அந்த இடத்திலும் அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவரையும் வாழ்த்துகின்றோம். நல்ல பிரசங்கம் வச்சார். நல்ல மறையுரை ஆற்றினார். எனவே தந்தை அவர்களுக்கு சிறப்பான விதத்திலே நாம் நன்றி கூறுகின்றோம். எந்த நேரத்தில்னாலும் உதவி செய்யறதுக்கு தயாராக ஒருத்தர் இருப்பார். காலையில் எப்போ ஃபோன் பண்ணாலும் பூசைக்கு ரெடியாக இருப்பார். அவர் தான் பெத் செமினரி அந்த நர்சரி பிளாக்கினுடைய அசிஸ்டன்ட் பிரின்சிபால் என்றும் சொல்லலாம். அந்த வகையில் அதான் அசிஸ்டன்ட் பிரின்சிபாலாக இருக்கிறார். நல்லா அருள் தந்தை ஜான் பவுல் அவருக்கும் கிடைத்த ஒரு பாக்கியம்தான். செக்ரட்டரியாக இருந்தார். செக்ரட்டரியாக இருந்த உடனே அங்கே கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம். எனவே அதையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவரையும் பாராட்டி இந்த பொன்னாடையை போற்றி மகிழ்கின்றோம். உடுக்கை இழந்தவன் கைபோலாங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எந்தெந்த நேரத்தில் உதவினாலும் எப்போ வருவார்னு தெரியாது. ஆனால் புதுசாக அதுக்குன்னு உதவியாக இருப்பார். அதுதான் அருள் தந்தை ஜீவா அவர்கள். நல்ல ஜீவனோடு அவர் இருக்கணும்ன்ட்டு அவரை இந்த நேரத்திலே வாழ்த்தி பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். இந்த பேரில் லிஸ்ட் எழுதியிருந்தேன். லிஸ்ட்டை பார்த்த உடனே என்ன சொன்னார், ஐயோ இந்த பேர் வேணாம் அப்படின்ட்டார். யாராக இருக்கும்? லிஸ்ட்டில் பேர் எழுதி வச்சுருந்தேன். பேரை பார்த்துட்டு ஐயோ வேணாம் அப்படின்னார். மற்றவர் யார்? உங்களை அப்போ உங்களுக்கே நாங்கள் போத்திடுறோம்.
ஆரோன் தந்தை, ஆரோன் ஃபாதர் நினைக்கும் போதெல்லாம் ஒரே மகிழ்ச்சி தான் எனக்கு. நேற்று காலையில் பொங்கல் வைத்தோம். பங்கோயில் தெரியும் உங்களுக்கு, 8 மணிக்கு பொங்கல் வச்சோம். நான் நைட்டு சாப்பிட்டு சீக்கிரம் போய் படுத்துட்டேன். ஆனால் விடிகிற வரையிலும் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. என்னடா இந்த பசங்க நம்மளை தூங்க விட மாட்டாங்களாட்டுக்கு அப்படின்ட்டு விடிகிற வரையிலும் வேலை செய்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்காக. எனவே அதுக்கெல்லாம் நல்லா கிரியா ஊக்கியாக இருந்து செயல்படக்கூடியவர். எல்லா சிறப்புகளுக்கும் நம்ம கத்தீட்ரில் பங்கில் என்னென்ன சிறப்பு காரியங்கள் நடைபெறுகிறதோ அந்த சிறப்புகளுக்கெல்லாம் அஸ்திவாரமாக காரணராக இருப்பவர் நமது உதவி பங்கு தந்தை, என் சகோதரர் என்று தான் சொல்ல வேண்டும், ஆரோன் தந்தை அவர்கள். அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரை இந்த நேரத்தில் பொன்னாடை போர்த்து மகிழ்கின்றோம். ஆமாம், பார்த்து அன்பானவர்களே, கடந்த 3 நாட்களாக நமக்கு திருவழிபாடு சிறப்பாக இருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக பாட்டு தான் அதற்கு முக்கியம், இசைத்தான் முக்கியம். எனவே செல்வி பெற்றினா அவர்கள் தங்களுடைய நேரத்தை எல்லாம் பார்க்காமல் அடிக்கடி வந்து இங்கே பயிற்சி கொடுத்து பிள்ளைகளை நல்ல முறையில் பாட வைத்து இந்த கீபோர்டு வாசித்திருக்கின்றார்கள். நன்றி சொல்கிறது வேணான்ட்டு ஓடினாலும் ஓடிடுவாங்க, இருந்தாலும் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. எனவே உங்களுக்கும் சிறப்பான விதத்திலே நான் நன்றி கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பானவர்களே, இந்த திருப்பலிக்காக வந்திருக்கின்ற உங்களான வெரி குட், சந்தோஷம், வெரி குட். அன்பானவர்களே, நாளை காலையில் 6:30 மணிக்கு நமது பேராயர் தலைமையிலே சிறப்பான ஒரு கூட்டு திருப்பலி. இந்த 50ஆம் ஆண்டு நிறைவு, அதிலே நமக்கு குறிப்பிட்ட நிகழ்வு எதுவென்றால் நல்ல ஒரு திருப்பலி தான். எனவே திருப்பலியை நமது பேராயர் அவர்கள் தலைமையேற்று நடத்துகின்றார்கள். அதற்காக 6:30 மணிக்கெல்லாம் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபாரம், அந்த முனை, அந்த இடத்துல எல்லோரும் காத்துட்ருக்கணும். யாராவது போய் கூட்டம் வருவாங்க, நம்ம பூசைக்கு போகலான்ட்டு இருக்கக்கூடாது. எல்லோரும் அங்கேருந்து வரவேற்று அழைத்து வர வேண்டும். எனவே 6:30 மணிக்கெல்லாம் நாம் அவரை அழைத்து வந்து அதைத் தொடர்ந்து அப்படியே திருப்பலியை நிறைவேற்றும் திருவிழா திருப்பலி. நான் ரொம்ப யோசித்தது, மக்கள் கூட்டமாக வர வர எங்கேப்பா இடம் இருக்குன்னு பார்த்தா வர வர கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எனவே அன்பானவர்களே, அதுதான் இந்த இடத்தின் சிறப்பு, வனத்து அந்தோணியார் செய்கின்ற புதுமை என்று நினைக்கின்றேன். எனவே அந்த வகையில் கூட்டமாக வந்திருக்கின்றீர்கள். நாளைய தினத்திலும் காலையிலே திருப்பலி, அந்த திருப்பலிக்கு ஏராளமான பேர் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை மாலை 6 மணிக்கு தேர் பவனி ஆரம்பமாகும். தேர் மந்திரிக்கப்பட்டு அதன் பவனி செல்லும். அந்த தேர் பவனியினுடைய இறுதியிலே திவ்யநற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நாள் 17ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு நமது உதவி பங்கு தந்தை ஆரோன் தலைமையிலே கொடி இறக்க நிகழ்வு நடைபெறும். முதல்ல என்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டாங்க, சாமி கொடி இறக்க போசிக்கு எங்களெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் நைட்டு ஃபுல்லாக தேரை எடுத்துட்டாங்க, போய் டயர்டாக போய் படுத்து தூங்கிடும் அப்படின்னாக்கா அப்போ என்ன செய்யலாம், ஒன்று என்னது, தேர் வந்தவொடனே அப்பயே கொடி இறக்கிடலாம். செய்துடலாமா? வேணாம் இல்லையா? அப்போ நீங்கள் அடுத்த நாள் காலைல பூசைக்கு வரணும். ஏன்னா 6:30 மணிக்கு பூசை, அதில் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிப்போம். அதுதான் நமது பாதுகாவலருக்கு நாம் காட்டுகின்ற சிறந்த நன்றியாக இருக்கும். எனவே இந்த வீட்டில் போய் விசாரிச்சிங்க. அன்பார்ந்தவர்களை, இன்றைய உபயத்தை சிறப்பித்தோர், திருப்பலி உபயம் எல்லாவற்றையும் சிறப்பித்தோர் புனித அன்னை தெரேசா அன்பியம், புனித பெரியநாயகி மாதா அன்பியம். எனவே இந்த அன்பியத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் சிறப்பான விதத்திலே நன்றி கூறிக்கொள்கின்றேன். நாளைய தினம் அந்த திருவிழா திருப்பலியை சிறப்பிப்போர் மரியாயின் சேனை, புனித அந்தோணியார் அன்பியம், மழைமலை மாதா அன்பியம்.
அதோடல்ல எல்லாருக்குமாக அந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு ஜெபிக்கப்படும். எனவே எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நாம் ஒவ்வொருவருக்குமாக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் சிறப்பாக இந்த விழாவை இந்த நாளிலே கொண்டாடி கொண்டு இருக்கின்றீர்கள் என்பது தெரிகிறது. ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். நான் இப்போ தான் முதல் முறையாக பங்கு தந்தையாக ஒரு பங்குக்கு போயிருக்கேன். பங்கு தந்தை எல்லோருக்குமே ஒரு சிறப்பு என்னவென்றால், பங்கு கோவிலில் ஒரு சில நிகழ்வுகள் இருக்கும். அது வேகமாக இருக்கும், சில விதமான மன உளைச்சலை உருவாக்கும், சில சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே எங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்க ஒரு கிளைப்பங்கில் தான். ஏதாவது ஒரு கிளைப்பங்கு அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லா பங்கு தந்தைக்குமே. அந்த அடிப்படையில் இந்த கிளைப்பங்கு என்பது மிகவும் ஒரு திருப்திகரமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக நம்முடைய கத்தீட்ரலில் இருக்கின்ற பங்கு தந்தையர்கள் இருவருக்குமே இப்பொழுது மட்டுமல்ல, நான் பார்த்த இந்த 3வது வருடம், இது 3 வருடமும் நல்ல முறையிலே சிறப்பாக நீங்கள் மகிழ்கின்றீர்கள், வருகின்ற குருக்களை மகிழ்விக்கின்றீர்கள். ரொம்ப நன்றி. அந்த அடிப்படையிலே அந்த மகிழ்ச்சி தொடரும் வகையிலே இந்த ஆண்டும் எங்களை சிறப்பாக அழைத்து உங்கள் மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு, உங்கள் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே இந்த அந்தோனியாருடைய அந்த அருளை பெறுவதற்கு வாய்ப்பாக வழியாக உதவி செய்த பெரும் மதிப்பிற்கும் பாசத்திற்குரிய நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் எங்களுடைய இந்த 4 குருக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாய்ப்பை ஏற்படுத்தியதற்கு நன்றி ஃபாதர். அதே போன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நாளில் உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியில் இறையாசிரியை பெறுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறீர்கள். தொடர்ந்து குருக்களுக்காக ஜெபியுங்கள், குருக்களும் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அனைவருக்கும் நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதவன தந்தோணியார் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் அது அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் இன்றும் என்றும் மேற்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனிதரை போல பணி வாழ்வில் சிறந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றி என்பது கடைசி வரை சொல்ல வேண்டிய ஒன்று. இருந்தாலும் நாளை சொல்ல வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் அனைத்திற்கும் உறுதுணையாக நமக்கு வழிகாட்டக்கூடியவர் நமது பாசமிகு பங்கு தந்தை. எனவே அவர்களுக்கு அனைவரின் சார்பாக கைகளை தட்டி மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஃபாதரு பொங்கல் வாழ்த்து தான் சொல்ல சொன்னார். இருந்தாலும் தந்தைக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. எனவே தந்தைக்கு அவருக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் ஃபாதர். நன்றி.